வந்து நாம் பாத்திரேயத்வா பிரியாணித்வா சத்தியமுத்வாத பாரதத்துல தர்மபுத்திரம் உங்க மலைப்பாம்பை காட்டார். காட்டுல மலைப்பாம்பு தர்மம் பேசிட்டு என்ன தர்மம் பேசுறீங்களே, நீங்க தர்மம் தெரிஞ்சவாருன்னு தெரியுது, எங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லணும்னு காட்டார் பதிரிகாஷ்டமத்துல. இதான் சொல்லிட்டு அந்த மலைப்பாம்பு, அப்பா நான் ஆர்வம் நினைக்காதே, உனக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி நான் இருந்தவன் தான், பிராமண அவமானம் பண்ணி இப்படி மலைப்பாம்பு ஆயிட்டேன், அவன் அகஸ்தியர் மேல கால வச்சு இப்படி ஆயிட்டேன், தப்போ பவான்னு சபிச்சு உங்கள் எனக்கு சகல தர்மமும் தெரிஞ்சு என்ன பண்றது, பெரியவா ஜாபம் இப்படி ஆயிட்டேன்னா, அப்ப எங்க தாத்தாவாச்சே நீங்க நான் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது மார்க்கம் சொல்லுவோம்னா, அப்பா நானுதான் இந்த ஊர்ல வைகுண்டமா சொர்க்கமா நம்ம ஆத்த பண்ணிட்டு வசிக்கிறதுக்கு வழின்னா, பாத்திரேதத்வா பிரியாணித்வா சத்பாத்திரம்னு தெரிஞ்சா யோஜனை பண்ணாம கொடுத்துட்டு ஒத்தனையும் காட்டாதே, யோஜனை பண்ணாதே. அவன் அப்ப போய் யோஜனை பண்ணினா அவன் வேண்டாம மச்சின வேண்டாம சட்டக்கார வேண்டாம பையன் வேண்டாம பத்திரி வேண்டாம பரலோகத்துக்கு வருவாரால் ஆறாவது கையில போட்டு ரெஸ்வாச்ச காட்டிட்டு வந்தேன் பையன் வருவனா கூட வரமாட்டான். அவனையும் காக்கணும்னே நாம் சத்பாத்திரத்தை தானம் பண்ணினேன். பாத்திரத்துல சத்பாத்திரம்னு தெரிஞ்சா கொடுத்து விடுவேன். இனிமையா பேசி பெருத்தியா சாப்பிடுவியா பேசாதே. காரியம் இல்லாம பொய்ய போய் சொல்லாது, சிலருக்கு ஹிம்சை பண்ணாது. அவன் சில பேர் நல்லா இருந்தா அவன் பேர்ல என்னமாடா விவகாரம் பண்ண முடியா பண்ணலாம் இப்படியே எதிர்பார்ப்பான். அவன் குடும்பமே உருப்படாது. அஹிம்சா அப்படி ஏதாவது விவகாரங்கள் வந்தா கூட நம்ம காதல விட்டா உடனே நீக்கணும்னு எண்ணம் வரணும் நமக்கு. அஹிம்சா நிரந்தா சொர்க்கம் இருக்கிறடமே சொர்க்கம் அத்தையோ நடக்க சொர்க்கான்னு இங்கேயோ வைகுண்டமா பண்ணிடலாம் நம்ம. அப்படி போய் சொல்லியிருக்காரு. அதுதான் விவேகிகள் நல்லா புரிஞ்சுக்கணும்.